காந்தாரா சாப்டர் 1 லெஜண்ட் வாவ் அப்படின்ற மாதிரி தான் படம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். லிட்டரலி இந்த படம் பார்த்துட்டு நான் முடிக்கும் போது ரிஷப் ஷெட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரை உயரும் போது இந்த ரஜினி ஃபேன் ஒருத்தர் சொன்னார்ல, ஆஸ்கார் எடுத்து விடா ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்ல இருந்து ஒரு குரல் வருது. பார்ட் 1, அதாவது காந்தாரா வந்து இது ப்ரீக்குவலா தான் பண்ணியிருக்காங்க. காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் அது பார்த்ததுக்கு இது வந்து வேற லெவல்ல இருக்கு. அந்த பாட்டு கடைசி ஒரு 1/4 மணி நேரம் தான் பாத்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். ஆனா இது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொளுத்தி எடுத்துட்டாங்க. அதுவும் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம்லாம் அந்த ஒரு சாமியை காமிச்சு ஒண்ணு பண்றாங்க பாருங்க. லிட்டரலி நீங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்கும். இந்த படம் பாக்குறதுக்கு பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா கன்னட சினிமா மேல பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டே வருது. அதாவது ரிஷப் ஷெட்டி மேல பாத்தீங்கன்னா ஒரு மதிப்பு கூடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நேஷனல் அவார்டு வாங்கிட்டாரு. இந்த பாட்டுக்கு வந்து கண்டிப்பா ஆஸ்காரா என்ன அவார்டு எல்லாம் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, அவங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. நம்மளும் மித்தி கடையா இருக்கட்டும் எந்த படமா இருந்தாலும் தொடர்ந்து வந்து ரிவ்யூ பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம், உங்களுக்காக ஃபேன்ஸ் எல்லாத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், தொடர்ந்து நீங்க சப்போர்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது காந்தாரா பொறுத்தளவு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம தான் நான் போனேன். அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா வந்து ரொம்ப ஹைப் ஏத்தி ஒரு படத்துக்கு போகும்போது அது எக்ஸ்பெக்டேஷனே எல்லாம் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு சங்கடங்களை ஏற்படுத்துது. என்னடா அது இப்படி ஏமாத்திட்டீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய படங்கள் நம்மளை ஏமாத்துச்சு. ஆனா வந்து இந்த படத்துக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. என்னடா இது படம் இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி, சாமி கதையா இல்ல இதை வேற இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க, எல்லாம் 125 கோடின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால போட்டிருக்கு. எத்தனை கோடி போட்டு பார்த்தா 500-1000 கோடி மாதிரி இருக்கு. எல்லா ஃப்ரேம்லயும் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஒரு எதுவுமே பாத்தீங்கன்னா இது ஒரு சினிமா தனமா இது செட்டு போட்டிருக்காங்க போல இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. மலைன்னா ஒரிஜினலா இருக்கு, மலைக்குள்ள இப்படி போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து செட்டு மாதிரி எங்கேயுமே தெரியாது, அவ்வளவு சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பாக்குறதுக்கு இந்த பார்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. அதுல சும்மா 1% தான், சும்மா ட்ரெய்லர் தான் கண்ணா அப்படின்ற மாதிரி, இது மெயின் பார்ட்டே இதுதான் அப்படின்ற மாதிரி அவ்வளவு சூப்பரா வந்து ரிஷப் ஷெட்டி பண்ணியிருக்காரு. அது ஹைப்பே இல்லாம இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஹைப் இல்லாம வேற மாதிரி சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த ஹைப்பே இல்லாம என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த படம் வந்து எல்லாத்தையும் ஒரு வந்து பைசா வசூல் படமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பாசிட்டிவாவே சொல்லிட்டு இருக்க, நெகட்டிவா சொல்ல அப்படின்னு கேக்குறீங்க. நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்துக்கு வரேன். ரிஷப் ஷெட்டி அவரை பத்தி நம்ம பேசிடுவோம். அதாவது இதுக்கு காந்தாராக்கு முன்னாடி அவர் யாருன்னே இருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அந்த படத்து மூலியமா பாத்தீங்கன்னா எல்லார் மனசையும் பிடிச்சாரு. இந்த படத்து மூலியமா பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எல்லார் மனசையும் பிடிச்சிருவாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறமேட்டு ருக்மிணி ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க, அது நான் சொல்ல விரும்பல. ஹீரோயின் நீங்க எதிர்பார்த்து போயிடாதீங்க, ஹீரோயினே தாண்டி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. மதராசி படத்துலயே நிறைய பேருக்கு அவங்க வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு ரிவீலிங்கா போயிடும். அந்த கேரக்டர் நறுக்குன்னு இருந்துச்சு. நீங்க ஒன்னு எதிர்பார்த்து போயிருப்பீங்க, ஹீரோயின்ரா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் கிடையாது மாப்பிள்ள, ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தான் தெரியும். நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளங்க இருக்காங்க, ஜெயராம்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் உள்ள இருக்காங்க. எல்லாரும் கதைக்கு பொருந்தி இருப்பாங்க, எல்லாம் நியூ ஃபேஸ் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா என்னன்னா இவன் வந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க, யாரா அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். கதைக்களமா பார்க்கும்போது ஒரு சாமி படமான்னு கேட்டீங்கன்னா சாமி படம் தான், கடைசி ஃபுல்லாவே சாமி தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சாமி படத்தை பத்தி தான் ஃபுல்லாவே சொல்ல வந்திருக்காங்க. இது கதையா நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் புரிய வைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நான் வீடியோ பண்ணணும். அந்த மாதிரி வந்து டீட்டெயிலிங்க அது கதை சொல்லணும். நான் மோஸ்ட்லி வந்து கதையெல்லாம் சொல்ல விரும்பல. ஓப்பனிங்ல வந்து இந்த ஈஸ்வர தோட்டத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஒரு மாதிரி போகுதுங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 4வது கியர்லாம் இல்லை 7வது கியர்ல போறாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த படத்துல வந்து சினிமோட்டோகிராஃபர் கண்டிப்பா தலைவனுக்கு அவார்டு உண்டு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ஃப்ரேமும் இதை எப்படி வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அவ்வளோ சூப்பரா பாத்தீங்கன்னா அரவிந்த் அவர்கள் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா இப்ப ஏஆர் முருகதாஸ் சார் கூட சொல்லியிருந்தாரு, இந்த ஐயப்பனும் கோஷியம் பார்த்துட்டு சந்தீப் வந்து பாத்தீங்கன்னா சுதீப்னு நினைக்கிறேன், அவர் வந்து நான் அடுத்த படத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா கூப்பிட்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி ஒரு தமிழா இருக்கட்டும் நிறைய படங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாவே கூப்பிடுவாங்க. அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு அரவிந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து
இது பண்ணிக்க அரவிந்த் தான் வந்து பாத்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு, அவ்வளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பண்ண அதே மியூசிக் டைரக்டர் தான் பாத்தீங்கன்னா அஜ்னேஷ் லோக்நாத் அவர்கள் தான் பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் ஃபுல்லா சொல்ல மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதி வச்சிருக்கேன். அவரும் பாத்தீங்கன்னா அந்த பழைய மியூசிக் தான் இருக்கு, அந்த அந்த மியூசிக் இருக்கு, அது எங்கெங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகணுமோ பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் எடிட்டிங் சுரேஷ் அவர்கள் ஒரு 2.75 மணி நேரம் இருந்தாலும் இந்த கதைக்கு வந்து பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் தேவைப்படும். ஏன்னா இந்த கதையை பொறுத்தளவு 2.75 மணி நேரம் தான் பாத்தீங்கன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட போயிருக்கும் போல இருக்கு. நிறைய விஷயங்களை கட் பண்ணி அழகா காமிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் அதை கூட நெகட்டிவா இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு பர்சனலா தோணவே இல்லை. அந்த 2.75 மணி நேரம் 2 மணி நேரம் 48 நிமிஷம் பாத்தீங்கன்னா ஒருத்தா உள்ள உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்க ஒரு சின்ன சின்ன மேட்ருகள் வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிருக்கலாம். அதுவும் அந்த படத்தோட ஒரு ரிலாக்ஸ்க்காக ஒரு ஃப்ளோவோட போகும்போது பாத்தீங்கன்னா அதுவுமே பெருசா தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறமேட்டு இந்த படத்துல வந்து ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா யாருமே எந்த ஒரு குறையுமே இல்லை. கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை பாத்தீங்கன்னா கச்சிதமா வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பாடல்கள் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே கொளுத்திட்டாரு, ஃபயரா இருந்துச்சு, எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அது அப்படியே நம்ம பாடல்கள் வந்தோம் அப்படின்னா அந்த அளவு மனசுல நிக்கிற மாதிரி இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது காந்தாராக்கு முன்னாடி இது ஓ அந்த பாட்டா இருக்கட்டும், அது லூப்ல போயிருந்துச்சு. அதே மாதிரி வராக ரூபமா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு லவ் சாங் ஒன்று இருக்கும், அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லூப்ல போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல வந்து அந்த மாதிரி அதுக்கும் சாங் தேவைப்படலைன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அந்த படத்தோட போக்குல போனதுனால பாத்தீங்கன்னா 1-2 பாடல்கள் இருக்கு, அதுவும் பாத்தீங்கன்னா தேவைப்படலை அப்படின்றனால பாத்தீங்கன்னா பாடல்கள் அந்த அளவு நிக்கவில்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையிலே பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்புறமேட்டு ஒரு சில பேர் வந்து இது அதிக நேரம் இருக்கு, கொஞ்சம் சலிப்பு தட்டுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். என்னைய பொறுத்த வரைக்கும் அதுவுமே பெருசா தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் எவ்வளவு அவார்டுகள் வாங்க போகுது, என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்தாரா சாப்டர் 1 பார்ட் 2 வேற காந்தாரா 2 வருது, உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். அதை சொல்லிதான் பாத்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. எந்த இடத்துல நான் இந்த படம் வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு, மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சது அப்படின்னா, கடைசியில ஒரு டைரக்டரோட பேர் வரும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு கைத்தட்டல் வரும், இது பண்ணும், தேட்டரை எந்திரிச்சு நின்று பாத்தீங்கன்னா கொண்டாடினாங்க. அந்த இடத்துல நான் முடிவு பண்றேன் 1000 கோடியா 2000 கோடியா நல்ல தரமா பண்ணிட்டாரு, அதனால மக்களுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் பண்ணேன். நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா பர்சனலாவே பிடிக்கும், இது ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம், எல்லாத்தோடையும் பார்க்கலாம். நீங்க வந்து ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்குறவங்க ஒரு சில பேர் பாருங்க. ஆனா வந்து முடிஞ்சா ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒருத்தான படமா தான் இருக்கும். நான் இட்லி கடை படம் ரிவ்யூ சொல்லும் போது அதான் சொல்லியிருந்தேன், ஃபேமிலியா கண்டிப்பா இந்த படம் போய் பாத்தீங்க அப்படின்னா பர்சனலா கனெக்ட் ஆகும், ஒரு சில இடங்களை உங்களை அழுக வைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த படமும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேமிலியா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் விஷுவலி பாத்தீங்கன்னா தேட்டரோட படமா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு படமா தான் கொடுத்துருக்காங்க. விஷுவலி பார்க்கும்போது இந்த இதெல்லாம் நம்ம ஒரு சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அந்த அளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியா இருக்கும். ஒரு ஐமேக்ஸோ இல்லை பெரிய ஸ்கிரீன்ல வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த படம் உண்மையிலே ஒர்த்தா இருக்கும். கொடுத்த காலத்துக்கு ஒர்த்து வருமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு லைட்டா வருத்தமா இருந்துச்சு, நம்ம மத்தவங்க எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க, இவங்களுக்கு வந்து பண்ணவே தெரியல இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி சொல்லலாம். நான் அப்படிலாம் சொல்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில இதோட தரமான படங்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இன்னும் ஒரு நம்மளுக்கு இதா இருக்கும், நம்ம வெறியோட அடுத்து இன்னொரு நல்ல படைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆதங்கமா இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ணணும், நம்ம டைரக்டர்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்து, நம்ம எல்லாம் பண்ணி எப்பயோ முடிச்சாச்சு, இன்னுமே நிறைய பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுத்து இருந்து காத்திருக்கேன். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10க்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 9 மார்க்குகள் வந்து இந்த படத்துக்கு தகும் அப்படின்னே சொல்லலாம். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க.